Hello friends, welcome to Ronnie Tailors. Project design can என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம silk thread-ஆல செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். சிங்கிள் thread-ஐ வந்து நான் டபுளா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நம்ம மார்க் பண்ணிருக்க லைன்ல கரெக்ட்டா போட்டுக்கலாம். செயின் வந்து ஒரே அளவாக வர்றது மாதிரி போடுங்க. த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து நான் காப்பர் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். அடுத்த லைனு சுகர் பீடு வந்து 4 பீடு இல்லைனா 6 பீடு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 பீடு எடுத்திருக்கேன். 6 பீடு கூட போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எப்பவும் போடுறோம் அதே மாதிரி தான் பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துட்டு 2 பீடுக்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துட்டேன். திரும்பவும் நம்ம 4 பீடு எடுத்துக்கலாம். நாலு பீடு எடுத்துட்டு 2 பீடுக்கு இடையில நீடில் கொண்டு வந்து பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இப்படி போடுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணாமல் போடுறோம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நான் காப்பர் கலர் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். நம்ம சுகர் பீட் எப்படி போட்டோம் அதே மெத்தடு தான் இதுவும். நம்ம இது வந்து 2 பீட்ஸாக போடணும். பீட்ஸு நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வராது. நம்ம ஆன்டிக் பீட் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோனுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் கூட போட்டு சைடு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். நம்ம இதுலேயும் சுகர் பீட்ஸ் போட்டோம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நான் ஒரு வந்து மேங்கோ ஷேப்பில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கோட சென்டர் பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணணும். இதில் வந்து வெளி சைடில் வர்றத மாதிரிக்கு இந்த மேங்கோ ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து வெளி ஷேப்பில் வர்றத மாதிரிக்கு இந்த வளைவு வந்து வெளியில் வர்றத மாதிரிக்கு உள்பக்கம் வராமல் வெளியில் வர்றத மாதிரிக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி திரும்ப நம்ம வந்து நெக் ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஒன்று போட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு தள்ளி அப்புறம் திரும்ப மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவானது வெளிப்பக்கம் வர மாதிரிக்கு மார்க் பண்ணணும். இந்த மாதிரியே நம்ம நெக் பூரா மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லுமே மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது உள்ள வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் த்ரெட் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் பகுதியிலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நம்ம 2 லைன் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். அடுத்த லைன் கொண்டு வந்துடலாம். நம்ம சில்க் த்ரெட்டில் நான் 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5. இப்போ நம்ம வந்து இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக போட்டோம் இல்லையா, இது வந்து கிராஸில் போடணும். கிராஸில் வர மாதிரிக்கு போடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா, இதில் வந்து நீடில் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து ரொம்ப லூஸ் ஆயிராமல் காட்டன் த்ரெட் வந்து தெரியாத அளவுக்கு போடணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இப்போ நாட் எப்படி போடணும்னு பார்க்கலாம்.
த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிட்டு நீடிலேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த லூப்புக்குள்ளே த்ரெட்டு வந்துடுது பாருங்கள். இப்போ உங்களுக்கு நாட் விழுந்துட்டு திரும்ப இன்னொரு டைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டை கொண்டு வந்துட்டு நீடில் கொண்டு வந்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு வர்றதை மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதே மெத்தடில் தான் எல்லா லாக்குமே போடணும், நாட் போடுறது. இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கு சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் வந்து இந்த ஷார்ப் பகுதியை ஒட்டிலும் எடுத்திருக்கேன். நம்ம இது வந்து ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கோங்க. ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அது மாதிரி பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போடணும். கரெக்டாக அந்த சுற்ற அளவுக்கு பீட்ஸை எடுத்துட்டு வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு போடணும். அடுத்த லைன் வந்து ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் பகுதியில் நீடில் உள்ள போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் வந்து இது சுற்றிலும் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ்லேருந்து எல்லாமே சைடு ஸ்டிச் போடணும். 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சைடு ஸ்டிச் போடுறது வந்து நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ முடிகிற இடம் வரைக்கும் 2 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போடணும். நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டதுனால நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். இந்த மெத்தடில் போட்டோம்னா சைடு ஸ்டிச் போடணும்னு தேவையில்லை. நம்ம சைடு ஸ்டிச் வந்து எல்லா பீட்ஸ்க்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு வர்றது மாதிரிக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சுற்றிட்டு நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த உயரத்துக்கு தான் எல்லாமே வர்றது மாதிரிக்கு நம்ம போடணும். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க் எல்லாமே போட்டுட்டு இதில் வந்து கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம வந்து இது ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோனுக்கு கொஞ்சம் ஃபேப்ரிக்லும் நிறையா போடுங்க. அதுமாரி நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உள்பக்கம் அயன் பண்ணிட்டா கூட உங்களுக்கு நீட்டாக ஸ்டோன் கீழே விழாமல் நின்றுடும். இப்போ நம்ம ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனை ஒட்டிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நான் ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணுங்கள். பிசிறு இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிடிச்சி இழுக்காமல் இருக்கும். நம்ம நீடில் எடுத்தோல்லையே அது பக்கத்துலேயே திரும்ப உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது உள்பக்கம் நீடில் எடுக்கலாம். இந்த மாதிரி இந்த உள்ளுக்கு இது ஜர்தோ ஸ்ப்ரிங் உள்பக்கம் வர்ற மாதிரிக்கு நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப இன்னொன்று எடுத்துக்கலாம். போட்டுட்டு இப்போ இது உள்ள நீடில் வர்ற மாதிரிக்கு ஒவ்வொரு டைம் நீடில் வந்து உள்பக்கமே ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டிருக்கோல்லையே அது உள்பக்கமே எடுக்கிற மாதிரி எடுக்கணும். போடுறது வந்து வெளியில் போடுறோம். த்ரெட்டு நம்ம வந்து உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் எடுக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இது உள்பக்கம் இருந்து எடுத்துகிட்டு இந்த இது அடுத்த ஜர்தோ ஸ்ப்ரிங் இருக்குல்லையே அது உள்பக்கம் நீடில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு குட்டி ரோஸ் மாதிரி இருக்குது. நம்ம இதில் போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சலாம் இழுக்காது. இப்போ த்ரெட் இதில் போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ண வேண்டாம், அடுத்த லைன் கொண்டு வந்துடலாம், அடுத்த ஸ்டோனுக்கிட்ட கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.